ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது 11th மே 11/5/2026க்கான இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்க லெவல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான லெவல்ஸ். ஸோ யூ கேன் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு உங்கள் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 24,580 நான் பிளாக்ல வந்து நான் மார்க் பண்ணியிருக்க லைன், இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கீழே 23,810 அகெயின் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்க லைன், இட் இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ரிமைனிங் லைன்ஸ், அதாவது 23,875 அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ சப்போர்ட், அண்ட் 23,980 அண்ட் ஆல்சோ 23,970 அப்படிங்கிறது க்ரீனில் மார்க் பண்ணிக்கோங்க, இட் இஸ் அ சப்போர்ட் அகெயின். அண்ட் 24,030 பிங்க்ல மார்க் பண்ணியிருக்கேன், தட் இஸ் ஆல்சோ சப்போர்ட். அண்ட் 24,149 இது க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன், அதுவுமே இட்ஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அண்ட் 24,285 ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்க ரே லைன், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 24,381 அதுவுமே ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், தட் இஸ் ஆல்சோ அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து பர்பிளில் 24,080 அப்படிங்கிறது நான் ஒரு பர்பிளில் மார்க் பண்ணியிருப்பேன். வை? பிகாஸ் இது வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே, பிஃபோர் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்துலேருந்தே வந்து இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே 24,080 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அனாலிசிஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப், ஃபர்ஸ்ட் நான் கேப் அப் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து 24,381 24,381 அப்படிங்கிறது இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட் இதில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேனல், நம்ம எப்பவுமே நம்ம ஒரு அனலைசிஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் 5 minutes கேனல் நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் 5 minutes கேனல் 24,381க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வராது, அங்கிருந்து மேலே போயிடும். ஆர் 24,381க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த 24,000 இந்த ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் 24,381க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கிருந்து கீழே தான் போகும். இது வந்து இந்த லெவல். நெக்ஸ்ட் திங் 24,285 இந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே மார்க்கெட் ஒருவேளை வந்து மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான லெவல் கிடையாது, பட் இதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 24,285க்கு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் அப்படிங்கிறது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த 24,285ல பட்டுட்டு அகெயின் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே தான் வரும். இல்லை ஒருவேளை வந்து மேலே ஓப்பன் ஆயிருக்கு, 24,285க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் அப்படிங்கிறது மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த 24,285ல பட்டுட்டு மார்க்கெட் அகெயின் மேலே தான் வந்து போகும். ஸோ நான் சொன்ன மாதிரி 24,080 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஏரியா. இது வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து கேப் அப், அதாவது மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் கம்ஸ் கேப் டவுன். மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ 24,030 நான் அந்த பிங்க்கில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த லைன், 24,030 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் இதுக்கு 24,030க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ ஜென்ரலி நம்ம சொல்கிற அனாலிசிஸில் வந்து ஒரு என்ட்ரி, அதாவது நம்ம ஒரு அனாலிசிஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் 24,030லேருந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஒருவேளை வந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது, 24,030க்கு கீழே ஓப்பன் ஆகுது அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் அப்படிங்கிறது இந்த 24,030க்கு கீழேயே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் பட்டுட்டு அகெயின் மார்க்கெட் கீழே தான் வரும். திஸ் வித் 24,030 அப்படிங்கிற லெவல். ஆர் மார்க்கெட் வந்து 23,980 ஆர் 970 இந்த ரெண்டு இன்பிட்வீன் இந்த ரெண்டு லெவல்லையுமே வந்து மார்க்கெட் ஒரு வேளை மேலே ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா 23,970க்கு மேலேயோ 23,980க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் அப்படிங்கிறது இதுக்கு மேலே லெவல்லே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இதில் பட்டுட்டு மேலே தான் போகும்.
ஆர் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். அண்ட் 23,875 அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுவுமே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் இந்த 23,875க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் பார்த்துட்டு கீழே தான் வரும். ஆர் இந்த 23,875க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது இந்த 23,875க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும். இந்த 23,875ல பார்த்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே தான் போகும். ஸோ இதுதான் வந்து 11th மேயோட இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது. தேங்க்யூ.